இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, உன் மருமக ஆரம்பிச்சான பிரியாணி பிசினஸ் மொத்தமும் காலியா? ஏன்னா அப்படி சொல்ற? ஆமா, அதான் கடையை தள்ளிட்டு போயிட்டானுங்களே. தப்பு எவனோ பண்ணிருந்தாலும் மறுபடியும் இவன் அதே பிசினஸ் எடுத்து நடத்தினா எவனும் நம்ப மாட்டான். என்ன வாய் பேசினாவன்? இவனுக்கு தேவையா அதெல்லாம்? ஒருத்தனுக்கு என்ன பிசினஸ் வருதோ, எந்த பிசினஸ் தெளிவா தெரியுமோ அத பண்ணா போதும். வள்ளி, அத விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டேன். நான் அவனுக்கு தெரிஞ்ச பிசினஸ் தான் அவன் பண்ணான். அவன் தான் பிரியாணி நல்லா போடுவான்ல. ஆமா, நல்லா பிரியாணி பண்ணுவான். அத வித்திருக்கானா? நீயே சொல்லு. செய்ய தெரியறதுக்கும் வியாபாரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு வள்ளி. ஒரு பொருளை தயாரிக்கிறது வேற, விக்கிறது வேற. அத முதல்ல புரிஞ்சுக்க வள்ளி. விக்கிறதா இருந்தா வியாபாரம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா தான் லாப நஷ்டம் பார்த்து வியாபாரம் பண்ண முடியும். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்ச தொழில் இருக்கும்ல, அதை எடுத்து பண்ண வேண்டியதுதானே அவனுக்கு. சரி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? 6 வயசுல இருந்து துணி கடையில தானே இருக்கான். ஏன் அந்த வியாபாரம் அவனுக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு பிரியாணி பானிபுரின்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்துல இந்த கூரை வீடே கதின்னு இருக்க வேண்டியதான். என்ன ஒரு அக்கறை. ஏய், நான் அவனுக்காக எல்லாம் பேசல. பாவம், அந்த பொண்ணு வேற அவனை நம்பி வந்துருச்சுல்ல, அதுக்காக தான் பேசுறேன். சும்மா சவால் விட்டதெல்லாம் பெருசல்ல வள்ளி. சவால் விட்ட எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சது கிடையாது. அதெல்லாம் சரி, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா சொல்றேன். ஏன் சொல்லக்கூடாதா? சும்மா தானே சொன்னேன். அதுக்கு என்னன்னா சொல்லலாம், நிறைய சொல்லலாம். நல்லா புரியுதுனா? அப்படியா? நல்லாவே புரியுதா? இங்க காத்தே வரல வள்ளி, ஒரே அனல் அடிக்குது இல்ல? சரி சரி, வா உள்ள போலாம். வா வா வா. மாறா, மாமா என்ன சொல்லிட்டு போறாருன்னு உனக்கு தெரியுதா? என்கிட்ட நேரா சொல்றதுக்கு தாங்கிட்டு ஜாடமாடியே பேசிட்டு போறாரு, அதானே? இல்லடா, அது இல்ல. அதுல என்ன இருக்குங்கிறது தான் விஷயம். உன்னை மாமா துணி கடை போட சொல்றாரு. 6 வயசுல இருந்து துணி கடையில தானே இருக்கான். ஏன் அந்த வியாபாரம் உனக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் தானே, அதை பத்தி யோசிக்காம நாம் பாட்டுக்கு பிரியாணி கடை பானிபூரி கடைன்னுட்டு. மரணி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுங்க? அப்பப்ப உன் தலையை தட்டுறதுக்கு யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். இல்லன்னு வெயி, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே பக்கம் பார்த்து போய்கிட்டே இருப்ப. நீ ஏன் நக்கல் பண்ற பத்தியா? உண்மையதான்ப்பா சொன்ன. மாமா சொன்னதை நடத்துற வேலையை பார்க்கலாம். நீ தான் என் கூட இருக்கல்ல, காமிச்சிடலாம். என் தம்பி இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்மணி. என் தங்கச்சியை எப்படி பார்க்கவும் தான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. என்னங்க பண்றது? யார் பேச்சையும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அப்ப கஷ்டப்பட்டு தானே ஆகணும். எங்க போனாலும் நடந்தே போறாங்க, நடந்தே வர்றாங்க. நீ தப்பா நினைக்கலனா நான் உன்னை சொல்லட்டுமா கண்மணி? என்ன? இல்ல, நான் என் தம்பிக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கட்டுமா? இல்ல கண்மணி, கஷ்டப்படும் போது உதவி செய்யலனா அப்புறம் அண்ணன் தம்பிங்க நாங்களே எதுக்கு இருக்கணும்? உங்க தம்பிக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, அதையே என்கிட்ட கேக்குறீங்க. உங்க விருப்பம். புது வண்டி வாங்கியிருக்கியாடா? ஆமா. நைஸ், சூப்பர் சூப்பர். ஆமா, பழைய வண்டி வித்துட்டியா? இந்த வண்டி எனக்கு இல்லடா, உனக்கு. எனக்கா? நான் உன்ட்ட வண்டி கேட்டனா? இல்லடா,
நீங்கள் 2 பேரும் நடந்தே போகிறீங்க நடந்தே வர்றீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த பைக்கை நீ யூஸ் பண்ணிக்கோ. தங்களுடைய அன்புக்கு நன்றி. ஸோ அன்பு மட்டும் போதும், வண்டியெல்லாம் வேண்டாம். ஆ, ஆ, உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். என் தங்கச்சி உங்க கூட சேர்ந்து ஏன் கஷ்டப்படணும்? இத வாங்கிக்கோங்க. அண்ணி, எங்க மேல கோவமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா வந்து நிக்கிறீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். டேய் நீங்க செய்யணும்னு நினைச்சதே போதும், அதுக்கு மேல ஒண்ணு டேய் வேணாம். வீரா, நீயாவது சொல்ல. இதுல நான் சொல்ல என்ன மாமா இருக்கு? இந்த விஷயத்துல அவர் முடிவு தான் என் முடிவும். ஏ, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மாமா, சொந்த கால்ல நிக்கிறோன்னு சவால் விட்டுருக்கோம். இப்போ நீங்க கொடுக்கற இந்த உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டோம்னா அப்புறம் எங்க உழைப்புக்கு என்ன மரியாதை? பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு சைக்கிளாவே இருந்தாலும் அது எங்க உழைப்புல தான் வாங்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கல்ல, அதுவே போதும். உங்க அன்பு மட்டும் எங்களுக்கு எப்பவுமே இருந்தா போதும் மாமா, வேற எதுவுமே வேண்டாம். 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்கல்ல? என்னையா அதிசயமா நம்ம கடை பக்கம் வந்திருக்க? ஒரு தேவை வந்துச்சு, அதான் வந்தேன். என்னையா வேணும்? வியாபாரம் பண்றது கொஞ்சம் துணி வேணும். என்னையா காமெடி பண்றியா? உங்க கடையை பார்த்து ஏரியாவுல இருக்க மொத்த கடையும் பயந்துகிட்டு இருக்கு. நீ என் கடைக்கு வந்து வியாபாரம் பண்றேன்னு துணி கேக்குற. நான் தனியா பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன். அதெல்லாம் அப்பா வச்சு கொடுப்பாருப்பா. நீ கேட்டா செய்ய போறாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதண்ணா. ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் தனியாக சொந்த காலில் நிற்கலாமேன்னு பார்க்குறேன். அடேங்கப்பா, அது கொஞ்சம் துணி வேணும். இதுவும் நம்ம கடை தானப்பா. பின்னாடி குடவுன்ல ஏகப்பட்ட சரக்கு இருக்குப்பா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. இப்போ பணம் 1 ரூபா கூட இல்லைண்ணா, உழைப்பு தான் இருக்கு. மொத்தமாக விற்றுட்டு உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் உன்கிட்ட பணமே கேட்கலையே மாறா. நீ போய் எடுத்துட்டு போ. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி. ரொம்ப நன்றிண்ணே. அட பரவாயில்லப்பா. சேகே சார், சொல்லுங்க சார். மாறனா குடவுனு கூட்டு போ. சரிங்க அவருக்கு சார். என்னென்ன சரக்கு வேணும்னு கேட்கறாரோ சரி. அதெல்லாம் லோட் ஏத்தி அனுப்பி. சரிங்க சார். வாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுங்கண்ணா. ஏதோ பேசணும்னு என்னை வர சொல்லிட்டு ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கண்ணா. அது நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்னண்ணா? அது மாற தனியா ஒரு ஜவுளி பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அவன் இப்படியும் உங்ககிட்ட தான் வருவான். அவனுக்கு நீங்க தான் கொஞ்சம் பொருள்லாம் கொடுக்கணும். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? நான் உங்க பையனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? புரியுது செல்வராஜ், இருந்தாலும் நாணயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவன் ரொம்ப நாணயமானவன், நம்பி கொடுக்கலாம். ஒருவேளை அவனால பணத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னா நான் திரும்ப கொடுத்துட்றேன். அண்ணா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கொடுக்குறேண்ணா. சந்தோஷம். பாருங்கண்ணா, பிசினஸ்ல உங்களே தாண்டி வர போறான். எல்லா தகப்பனும் தாம் புள்ள தனக்கு மேல மிஞ்சி போகணும் தான் நினைப்பான். அப்படி நடந்தா சந்தோஷம் தானே.